கடந்த நாட்களில் நடந்த கொடிய துன்பத்தை நினைத்து பார். தூக்கியே உன்னை தாங்கிய நேசர் தொடர்ந்தும் காத்திடுவார். கடந்த நாட்களில் நடந்த கொடிய துன்பத்தை நினைத்து பார். தூக்கியே உன்னை தாங்கிய நேசர் தொடர்ந்தும் காத்திடுவார். தொடர்ந்தும் காத்திடுவார். வண்ணாந்திரத்தின் வழியாக வழி நடத்தியதவன் வருடங்கள் தோறும் உன்னையும் என்னையும் வலுவாது காத்திடுவார். வண்ணாந்திரத்தின் வழியாக வழி நடத்தியதவன் வருடங்கள் தோறும் உன்னையும் என்னையும் வலுவாது காத்திடுவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. தியானத்தின் தலைப்பு, எது நம்பிக்கை? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18. நான் விரும்புவதை கேட்பதையெல்லாம் தேவன் தருகிறார். ஆதலால் நான் அவரில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது நம்பிக்கை கிடையாது. அது வெறும் சுயநலம் மட்டுமே. உன்னதமான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். அவரை மீறி எதுவுமே என் வாழ்வில் நடக்காது என்று நம்பி அவரிடத்தில் என்னை தருவதே உண்மையான நம்பிக்கை ஆகும். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. நேபுகாத்நேச்சார் பொற்சிலையை உண்டாக்கி அதை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாதவர்கள் எரிகிற அக்கினியில் போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதும் அந்த 3 வாலிபரும் சொன்னதாவது, நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். அக்கினியிலிருந்து தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி அவர் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் நீர் உருவாக்கின இந்த சிலைக்கு அடிபணிய மாட்டோம் என்பதே. அவர்கள் நிச்சயமாகவே தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லவில்லை. அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் எங்களது தீர்மானத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றே சொன்னார்கள். இதுதான் தேவன் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நமது வாழ்வு, சூழ்நிலை, விருப்பம் எல்லாவற்றையும் கடந்து தேவன் நன்மையானதையே செய்வார் என்றதான ஒரு உறுதி நமக்கு வேண்டும். அது நமது வாழ்வாகலாம் அல்லது சாவாகலாம். கர்த்தரை உண்மையாய் விசுவாசிக்கிறவனுக்கு உலகத்து மரணமானது ஒரு முடிவு கிடையாது. அவனது வாழ்வு மறுமையிலும் தொடருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எனவே நம்பிக்கை என்பது நமக்குள் உருவாகி நம் மூலமாக பிறருக்குள் கடத்தப்பட வேண்டிய ஒன்றாகும். இன்றைய வாலிப சமுதாயம் நம்பிக்கை இழந்து காணப்படுவது துக்கத்துக்குரிய விஷயமாகும். நமது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த தேவ நம்பிக்கையை நாம் விதைத்திட வேண்டும். இன்று தொலைபேசியும் கணினியும் நமது பிள்ளைகளின் வாழ்வில் முக்கியத்துவம் பெறுவது கவலைக்குரியது. அதிலும் அதிகமாய் கர்த்தரின் வேதமும் ஜெபமும் முக்கியமானவை என நமது பிள்ளைகளுக்கு உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்திட வேண்டும். இதை இப்போது செய்ய தவறினால் இனி எப்போதுமே செய்திட சந்தர்ப்பம் கிடைக்காது. அன்பானவர்களே, காலங்கள் போனால் திரும்பி வராது. எனவே கிருபையின் நாட்களை உதாசீனப்படுத்தாதிருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமது மேல் முழு நம்பிக்கையையும் வைக்க கிருபை தாரும். ஆமேன்.